எங்கள்கிட்ட காசு இருந்தால் ஆட்டுக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். சரி, அதுக்கும் காசு இல்லை அப்படின்னா வீட்டில் பருப்பு இருக்கும், அதை சாம்பார் வச்சு சாப்பிட்டுடலாம். சரி, இதுவும் இல்லைங்க, ஒரு பச்சை மிளகாவும் வெங்காயமும் தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுடலாம். இதுக்கு எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் எங்கள்கிட்ட அரிசி. ஆனால் அந்த அரிசியும் இல்லைன்னா நிலைமை என்னங்கிறது. சுனாமி ஆகட்டும், வெள்ள பாதிப்பாகட்டும், ஜல் புயல், நீலம் புயல், தானே புயல், இதெல்லாம் ஆகட்டும், இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிகழ்ந்தது. தானே புயல்ல கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஆனால் 500 கோடி தான் மத்திய அரசாங்கம். ஆனால் 1000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை அறிவித்து ஒரு 13 நாட்களில் கடலூர் மாவட்ட மக்களுடைய வாழ்வியல் நிலையை அசாதாரணமான சூழ்நிலையிலிருந்து சாதாரணமான சூழ்நிலைக்கு மாற்றி வைப்பது அதிமுக அரசாங்கம். Chief Minister J. Jayalalitha on Thursday announced compensation of 4 lakh each for the families of rain-affected victims. மேட்டூர் அணைக்கு முன்னாடியே வரக்கூடிய தண்ணீரை அங்க நீரூற்று திட்டம் மூலியமா சரப்பங்கா நதி, வசிஷ்டா நதி, ஸ்வேதா நதி, வெள்ளாறு, இந்த பகுதிகள் எல்லாம் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய வறட்சியை போக்குவதற்காக, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக, அங்க இருக்க நீர்நிலை ஆதாரங்களில் தண்ணீரை சேமிப்பதற்காக அந்த திட்டம் கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் உருவானது தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். நாங்கள் அந்த வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதின்னு கேட்கும்போது அதற்கும் முதலாக அனுமதி கொடுத்தது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஒரே வார்த்தையை சொல்லியிருக்காரு, விவசாயிகளுக்கு ஏற்ற வாகனம் டிராக்டர். லாரிகளை கொண்டு போறீங்கன்னா அது ஆதாயத்துக்கான, அதை அனுமதிக்க முடியாது. முதலாக ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒரு 1582 பணிகளை தேர்ந்தெடுத்து விவசாயிகளுக்கு எவ்வளவு நன்மை என்பதெல்லாம் அறிந்து அனைத்து மாவட்டங்களும், சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களும் வித்தியாசமான முறையில் அதிமுக அரசாங்கத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்திச்சார். அதனால தான் அவருக்கு குடிமராமத்து நாயகன் என்ற பட்டமே விவசாயிகளால் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் விவசாயம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம், ரவீந்திரன் சார். ஸோ அவரை வந்துட்டு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், விவசாயம் அப்படின்னு பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க. விவசாயம் தான் வந்துட்டு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, விவசாயிகள் தான் அப்படின்னுவாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. அதுக்காக அவங்க எவ்வளோ விஷயங்கள் விட்டு கொடுக்கணும், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் விவசாயி அப்படின்னா மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை முதல்ல சொல்லுங்களேன். விவசாயம்ங்கிறது நாட்டோட முதுகெலும்பு இல்லை, விவசாயிகள் தான் நாட்டோட முதுகெலும்பு. விவசாயம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம் உருவாக்குவது. நமக்கு தேவையானது மட்டுமல்ல, இந்த பூமியிலே வாழக்கூடிய அனைத்து வகையான ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து ஒரு பல்லுயிர் பெருக்கத்திற்கான சங்கிலித்தொடர் நடவடிக்கைக்கான ஒரு அமைப்பு தான் விவசாயம். ஒரு காலகட்டத்தில் விவசாயம் இஷ்டப்பட்டு செய்யப்பட்ட தொழில். ஆனால் பல்வேறு நாகரிக மோகம், பல நடைமுறை மாற்றம், இவை எல்லாமே வந்ததால் நீங்கள் கஷ்டப்படும் தொழிலாக மாறி போயிருக்கு. இல்லை அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகள், ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை, இந்த அடிப்படையில் எல்லாம். ஆனால் விவசாயம் என்பது இந்த நாட்டினுடைய தேவையை அறிந்து, மக்களுக்கான தேவையை அறிந்து, அனைத்து வகையான உயிரினங்களை தேவையான அறிந்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஜீவாதாரண தொழில் என்று தான் சொல்லணும். இப்போது விவசாயம் அப்படிங்கும்போது வருஷம் இந்த மழை, எதிர்பாராத மழை, புயல், நிறைய சேதாரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ வருடங்கள் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி தருணங்களில் விவசாயிகள் எப்படி அதை தாக்கு பிடிக்கிறாங்க? எப்படி அதை வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சி அதை பண்ணுறீங்களா? இல்லை இதுதான் நாங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்களா? இப்போ சமீப காலமாக விவசாயியுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இது எல்லாமே ஒரு அரசாங்கம், ஆட்சியாளர்கள் அதை மையப்படுத்தி தான் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே விவசாயம் இயற்கையை சார்ந்து செயல்படக்கூடிய ஒன்று. இதில் சரியான தட்பவெப்பநிலை,
சரியான காற்று, சரியான வேகத்தில் அந்த காற்று வீசணும், தேவையான மழை, இது எல்லாமே இயற்கையின் கூட அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம். பெரும்பாலான விவசாயத்திற்கு மிக முக்கிய காரணி நீர் ஆதாரம். இது பூமிக்கு அடியிலையும் நிறையா சேமித்து வச்சுருக்கோம். நீர் ஆதாரங்கள் வெளிப்புறத்துலேயும் மேல்பரப்பில் நிலப்பரப்பில் வச்சுருக்கோம். ஆகாயத்திலேருந்து பருவத்திற்கு ஏற்ப மழையும் வரவழைக்கிறோம். இது எல்லாமே சக்கரம் மாதிரி சங்கிலி தொடர் நடவடிக்கையில் வரக்கூடியது தான் இது. கடந்த காலங்களில் மும்மாறி மழை பெய்ந்த காலம் உண்டு. அப்புறம் படிப்படிப்படியாக மழையுடைய அளவு குறைவு. இப்போ நம்ம மழை வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இருக்கும். ஆனால் மழை வந்தால் ரொம்ப சங்கடப்படுறோம். ஆனால் அந்த மழை எந்த அளவுக்கு குறைந்து போயிருக்குங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்குது. தென்மேற்கு பருவமழை கால அளவு என்பது 76 நாட்கள். இந்த 120 நாட்களில் 76 நாட்கள் கால இடைவெளியில் அந்த மழை பெய்யணும். இப்போ உதாரணமாக சொன்னால், இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அதில் ஒரு 10 நாள் மழை பெய்யும், ஒரு 15 நாள் மழை இருக்காது, அப்புறம் ஒரு 5 நாள் மழை பெய்யும், அப்புறம் ஒரு 10 நாள் மழை இருக்காது. அப்படி இடைவெளி விட்டு இடைவெளி மழை இருக்கும். அந்த காலகட்டத்தில் அதனுடைய அம்சம் என்ன அப்படின்னா, நீர்நிலை ஆதாரங்கள், குளம், குட்டைகள், ஏரிகள், வாய்க்கால் இதெல்லாம் இருந்து நீர்நிலை ஆதாரங்கள் தண்ணி நிரம்பும், நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்குவோம். அந்த தண்ணியுடைய அளவு குறையும், மீண்டும் மழை வரும், நிரம்பும், நம்ம பயன்பாட்டுக்கு தேவைப்படும், மீண்டும் குறையும், மழை வரும். அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப மழை இருக்குது, நம்ம பயன்பாட்டுக்கு தேவையான முழுமையான அளவில் தண்ணீர் கிடச்சிட்டு இருந்தது. அதே போல் வடகிழக்கு பருவமழையில் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள். இந்த 3 மாதங்களை 90 நாட்களில் 57 நாட்கள் கால இடைவெளியில் மழை பெய்யணும். இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைமை. ஆனால் இப்போது 120 நாட்களில் 76 நாட்கள் கால இடைவெளியில் பெய்யக்கூடிய மழை அளவு 20 நாட்களுக்குள் பெய்து முடித்து விடுகிறது. இது எல்லாமே இந்த காலநிலை மாற்றம். ஆமாம். அதே போல் 90 நாட்கள் நிறைந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் 57 நாட்கள் கால இடைவெளியில் பெய்ய வேண்டிய மழை அளவு 13 நாட்களிலே கொட்டி தீர்த்து தன்னுடைய கடமையை தீர்த்து கொள்கிறது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போல் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு. அதனால் மழை குறைஞ்சிடுத்து, அதனால் வறட்சி இருக்கும், இல்லை மழை அதிகமாக இருக்குது, வெள்ளம் இருக்கும், இதெல்லாமே இயற்கை. இது விவசாயிகள் நாங்கள் எங்களோடு வாழ்வியலில் ஒன்றிப்போன ஒன்று. இந்த புயல் வருதோ வெள்ளம் வருதோ அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட நான் கவலைப்படுறதே கிடையாது. எங்களுடைய பணி தொடர்ந்து விவசாயம் செய்து கொண்டு இருப்பது தான். ஆனால் வெள்ளம் வரும்போது இப்போ கூட மீடியாக்கள்லாம் நிறைய பேர் எவ்வளோ தூரத்தில் வெள்ளம் வரும், எவ்வளோ தூரம் மழை வருது, இவ்வளோ மழை பாதிப்பாக இருக்கும், இதெல்லாம் பார்க்குறப்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் என்னுடைய அனுபவத்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாடு தேசிய அளவில் புயல் உருவாகக்கூடிய இடமே தெற்கு பகுதி தான். அதில் தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படி 2 தான் பிரிப்போம். தென்மேற்கில் அரபிக்கடல் இருக்குது, தென்கிழக்கில் வங்கக்கடல் இருக்குது. இங்கேருந்து உருவாகக்கூடிய புயலுடைய எண்ணிக்கை, அதாவது தரவுகள் அடிப்படையில் 39 புயல்கள். 39 புயல்களில் 29 புயல்கள் வங்கக்கடலில் தான் உருவாகியிருக்கு. இந்த 29 புயலில் 14 புயல்கள் தமிழ்நாட்டை தான் தாக்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த டேட்டா கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் அப்படியா? ஆமாம். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு சகஜமான ஒன்று, ஒரு முன் அனுபவம் நிறைய இருக்குது. அதுவும் குறிப்பாக நாகை மாவட்டம், கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய முன்னுதாரணம்லாம் இருக்குது. நீங்கள் ஜல் புயல் எடுத்துக்கோங்க, நீலம் புயல் எடுத்துக்கோங்க, அப்புறம் தானே புயல் எடுத்துக்கோங்க, நிஷா புயல் எடுத்துக்கோங்க, ஒக்கி புயல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புயல் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருதும் ஒரே ஆண்டில் 5 புயல் 6 புயல்லாம் உருவாகியிருக்கு. ஆனால் அதெல்லாம் வலுவிழந்து போயிடும். வலுவிழந்து தகுதியோடு கூடி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அது புயலாக மாறுறதெல்லாம் ஒரு நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த வகையில் சமீப ஆண்டுகளில் தானே புயல் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குனது. அது கடலூர் மாவட்டத்தில் கரையேறினது. அது 147 கிலோமீட்டர் வேகத்தில் நிலப்பரப்பில் வந்தது. சில கடல்லாம் நிலப்பரப்பில் கரையேறினால் அதனுடைய வேகத்தில் மேற்கு நோக்கி போகும். இந்த புயல் விசித்திரமாக கரையில் ஏறினது, திருப்பி மீண்டும் நிலப்பகுதியிலே திரும்பி கடலுக்கு போனது. அதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்தது. அதில் ஒரு தலைமுறை இடைவெளிக்குரிய பாதிப்புகள்லாம் அந்த பகுதி விவசாயிகள் சந்தித்தாங்க. அதனால் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய விவசாயிகளுக்கு புயல், மழை, வெள்ளம்
இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை. கடந்த ஆட்சியில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தார். அவருக்கு வந்து குடிமராமத்து நாயகன் அப்படின்னே ஒரு பேர் இருந்துச்சு. இந்த குடிமராமத்து அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. எல்லாருக்குமே வந்துட்டு ஓகே ஏதோ தூர் வாடுறாங்க, ஏரியை வந்து சுத்தம் பண்ணுறாங்க, குளங்களை சுத்தம் பண்ணுறாங்க, இவ்வளோதான் தெரியும். பட் ஆனால் ஆக்சுவலாக அது எங்கே தொடங்குது, அதோட பயன் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் விவசாயம் உங்களுக்கு தெரியும், அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதுவும் அது விவசாயத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். அந்த திட்டம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு? நான் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன். விவசாயம் வளர்ச்சி என்பது ஆட்சியாளர்களாலோ அரசாங்கத்தாலோ இல்லை. அது விவசாயிகளுடைய உழைப்பு, இயற்கை சூழல் இயற்கையாக அமையிறது. இதனால தான் விவசாயம் சிறப்பாக இருக்கிறது காரணம். ஆனால் ஆட்சியாளர்கள் விவசாயிகள் மீதும் விவசாயத்தின் மீதும் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். நீங்கள் வாய்க்கால்கள் தூர்வார வேண்டியது ஆண்டுதோறும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதனால தான் டெல்டா பாசன பகுதிகளில் 2006ஆம் ஆண்டு தான் முதல்ல தூர்வாரும் திட்டம்னு உருவாக்கப்பட்டது. அப்போ டெல்டா மாவட்டங்களில் வந்து ஒரு 8 மாவட்டங்களுக்கு சேர்த்து முதலாக ஒரு 9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தாங்க. அதுக்கு பிறகு தான் படிப்படியாக இருந்தது. டெல்டா காவிரி பாசன மாவட்டங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி. அது முழுமையாக செய்ய முடியாது. ஒரு தொகை ஒதுக்கீடு செய்து ஒரு வாய்க்காலை தூர்வாரினாங்கன்னா 3 ஆண்டு இடைவெளியில் மீண்டும் தான் அதை கையை வைப்பாங்க. ஆனால் டெல்டா பாசன பகுதியை பொறுத்தளவு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஆண்டு முழுவதும் தண்ணி ஓடுறதில்ல. 4 மாதங்கள் மட்டுமே அந்த வாய்க்கால்கள் பராமரிப்பில் இருக்கும். அதற்கு பிறகு அந்த வாய்க்கால்கள் பராமரிப்பு இல்லை, பயன்பாட்டிலையும் இருக்காது. அந்த மாதிரி நாட்களில் காடுகள் மண்டி போய், கொடிகள் மண்டி போய் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ எளிதான தண்ணீர் பாசனத்திற்கும் வடிவதற்கும் ஏதுவாக அந்த வாய்க்கால்கள் தூர்வார வேண்டியது அவசியம். இது எங்களுடைய முழுமையான கோரிக்கை. அதை கடந்த அரசாங்கம் சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க. அனைத்து அரசாங்கங்களும், யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் மாநில அரசாங்கம் தான். ஆனால் ஒரு வித்தியாசமான முறையில் அதிமுக அரசாங்கத்தில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிந்தித்தார். அதோட காரணம் என்ன அப்படின்னா, டெல்டா பாசன மாவட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த சிறப்பு திட்டம் ஒதுக்கீடு செய்கிறோம். ஆனால் 10 மாவட்டங்கள் மட்டும்தான் டெல்டா மாவட்டங்கள் இருக்குது. எஞ்சியுள்ள மாவட்டங்களுக்கு அந்த பணி செய்யணும். அந்த அடிப்படையில் தான் முதலாக ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒரு 1582 பணிகளை தேர்ந்தெடுத்து ஒரு 20 மாவட்டங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் சிறப்பு என்ன அப்படின்னா, எப்போதுமே எந்த ஒரு இது மாதிரி பணிகளெல்லாம் ஆட்சியாளர்கள் கட்சிக்காரர்களுடைய தலையீடு இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக தொலைநோக்கு பார்வையோட அந்த வாய்க்காலில் எத்தனை ஏக்கர் விவசாயிகள் பாசனம் செய்கிறார்கள், யார் அந்த உண்மையான விவசாயிகள், அவர்களை அடையாளம் கண்டு அந்த விவசாயிகளிடத்தில் ஒரு சங்கம் அமைத்து அந்த விவசாயிகளிடத்தில் அந்த தொகையை ஒப்படைத்து அவர்கள் மூலமாகவே அந்த பணி நடைபெற்றது என்பதுதான் சிறப்பான ஒன்று. அந்த திட்டத்தினுடைய துவக்கத்தில் 100 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1582 பணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 20 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அதை செயல்படுத்த முடிஞ்சது. ஆனால் அதில் கிடைத்த பலன், அதனால் விவசாயிகளிடையே ஏற்பட்ட வரவேற்பு, அதாவது விவசாயிகளுக்கு எவ்வளோ நன்மை என்பதெல்லாம் அறிந்து தொடர்ந்து 4 ஆண்டுகள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. கடைசியாக அவங்களுடைய, அதாவது 3ஆம் ஆண்டு 499 கோடி ரூபாய், 4ஆம் ஆண்டு 499 கோடி ரூபாய், அனைத்து மாவட்டங்களும் சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. அதனால தான் அவருக்கு குடிமராமத்து நாயகன்கிற பட்டமே விவசாயிகளால் கொடுக்கப்பட்டது. ஏன்னா நீங்கள் டெல்டா பாசனத்தில் மட்டுமே இருந்த ஒரு நிலை மாறி அனைத்து மாவட்டங்களுக்கு விவசாயிகளுக்கும் பயனுள்ள வகையில் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது அது விவசாயிகளிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற காரணத்தினால் அந்த திட்டம் வரவேற்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லலை. ஆனால் ஒரு ஒப்பீடு, விவசாயிகள் மீது ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட அக்கறையுடைய அளவுகோல் இவையெல்லாம். அந்த அக்கறையோட அளவுகோல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது என்ன அப்படிங்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அது இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு சார் நீங்கள் சொன்ன இப்போ இந்த குடிமராமத்து மூலயமா வந்துட்டு எவ்வளவு ஏரிகள் வந்து சுத்தம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு டேட்டாவாக எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவு 42,000 நீர்நிலைகள் இருக்குது. ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், இப்படி இந்த வகையில் இன்றைக்கி அரசாங்கத்தோட தரவுகள் அடிப்படையில் 33,000 நீர்நிலை ஆதாரங்கள் இருக்குது. நாங்கள் பொதுவாக விவசாயிகளுக்கு இன்னொரு பெரிய விஷயம்னா, இது
மேட்டூர் அணையிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடல் மட்டம் கிட்டத்தட்ட 714 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 2100 அடி உயரத்தில் இருக்கிற பொழுது தென்மேற்கு பருவமழை பெய்கிற போது அந்த மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை நீர் ஆண்டுதோறும் உருண்டோடி வருகிற பொழுது நீரினுடைய மணலும் சேர்ந்து கடல் பகுதிக்கு செல்லுகிற பொழுது நிலத்தினுடைய படுகை மட்டம் குறைய தான் செய்யும். இந்த வகையில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மேற்கேந்து வரக்கூடிய மழை நீரோடு கலந்து வருகிற வண்டல் மண் எல்லாமே அந்த நீர்நிலை ஆதாரங்களில் படியும். இந்த வண்டல் என்பது விவசாயத்திற்கு தேவையான ஒன்று. இது இயற்கையாக இருக்குது. ரசாயன உரங்கள் பயன்பாட்டில் இல்லாத காலகட்டங்களில் இந்த வண்டல் மண் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்தது. இந்த வண்டல் மண் எடுப்பதற்கு அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் விதித்து அதற்கான நெறிமுறைகளை வகுத்து அந்த அடிப்படையில் தான் வண்டல் மண் எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் நிலையெல்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் அந்த வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. நாங்கள் அந்த வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதின்னு கேட்கும்போது அதற்கும் முதலாக அனுமதி கொடுத்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அரசாணை 50 பேரில் வண்டல் மண் எடுக்கணும்னு கொடுத்தாங்க. அதில் வழிகாட்டுகள் நிறைய இருந்தது. சில விவசாயிகள் நாங்கள் தூரம் அதிகமாக இருக்குது, வண்டல் மண் டிராக்டரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு செலவு கூடுதலாக இருக்குது, லாரியில் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் அனுமதி வேணும்லாம் கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார், விவசாயிகளுக்கு ஏற்ற வாகனம் டிராக்டர் தான். லாரிகளை கொண்டு போகிறீங்கன்னா அது ஆதாயத்திற்கானது, அதை அனுமதிக்க முடியாது, அதில் சமரசமே கிடையாது அப்படின்னாங்க. எங்களால் ரொம்ப ஆச்சரியம். சரி, அது ஏதோ ஒரு அனுமதிப்பானு பார்த்தோம். ஆனால் அவர் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு எப்படியும் அதில் தவறு நடக்கும், அது தவறு நடந்து விடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் டிராக்டர் தான் கொண்டு போகணும், உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், ஆனால் லாரிகளில் ஏற்ற அனுமதி கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அரசாணை 50 பேரில் வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. நிறைய விவசாயிகள் பலன் அடைஞ்சாங்க. அதனுடைய அருமை தெரியாத விவசாயிகள் கூட வண்டல் மண் போட்டால் இவ்வளவு இது இருக்குமா அப்படின்னா. ஏன்னா நம்ம தண்ணி நம்ம ஒரு குழம்பெல்லாம் மழை நீர் வருகிற பொழுது சாதாரணமாக மழை தண்ணி வருதுன்னு சொல்லிடுறோம். அதில் மண்ணில் இருக்கக்கூடிய 14 வகையான தாது சத்துக்களும் தண்ணீரில் கலந்து தான் வருகிறது. ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் மூட்டு வலி, முழங்கால் நடக்க முடியல, படியேற முடியல அப்படின்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஆனால் நீங்கள் பூமிக்கடியிலேருந்து எடுக்கப்படுகிற தண்ணீரையோ இல்லை மழை நீரையோ நீங்கள் முழுமையாக சுத்தப்படுத்தி அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ரொம்ப ஈஸியாக போகிற போக்கில் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை ரொம்ப பல பேர் என்னடா இது அப்படின்னு பிரச்சனையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அறிவார்ந்தவர்கள் இன்றைக்கி நிறைய பேர்லாம் மழை தண்ணீரை சேமித்து அதை சுத்தப்படுத்தி காய்ச்சி குடிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நடைமுறை இருக்குது, அது அவங்களுக்கு தேவைப்படுது, தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறதே அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்புகிறேன். கரெக்ட்? ஆமாம். அதாவது இன்றைக்கி பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட 70% தண்ணீர் இருக்குது. நம்ம தண்ணீர் தேவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தண்ணீரை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் உலக அளவில் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தரவுகள் நிறைய இருக்குது. பூமியில் இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாமே 2% அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தான் குடிப்பதற்கான தகுதியுடைய தண்ணீர். இந்த 2% தண்ணீர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணீர் பற்றாக்குறை எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு தண்ணீர் சேமிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுதான் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் தண்ணீர் சேமிப்புங்கிறது பூமிக்கு அடியில் சேமிக்கிறது தான் உண்மையான தண்ணீர் சேமிப்பு. நீங்கள் எப்போ நமக்கு தண்ணீர் தேவையோ அப்போ பூமியிலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆறுகளில் தேக்கிற தண்ணி, ஏரிகளில் தேக்கிற தண்ணி, குளங்களில் தேக்கிற தண்ணிலாம் அது சேமிப்பு கிடையாது. அது எதற்காக சேமிக்கிறது பயன்படுது அப்படின்னா, நிலம் சார்ந்த நிகழ்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வெப்பத்தினுடைய தாக்கம் அந்த தண்ணீர் நீராவியாகி மீண்டும் கருமேகங்கள் உருவாவதற்கும் மழை பெய்வதற்கும் அது பயன்படுது. ஆக ஒரு இயற்கை சார்ந்த சங்கிலித்தொடர் நடவடிக்கைகளுக்கு இது போன்ற செயல்கள் இயற்கையாக இருக்கிற பொழுது நாம் நீர்நிலைகளை வீணாக்கிட்டு இருக்கோம், பூமிக்கடியில் தண்ணீரை சேமிக்கிறது தவறிட்டோம். மழையை வான்மழைன்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் அதுதான் சொல்லியிருக்கார், வான்மழைங்கிறாரு. இப்போ வான்மழைன்னா காரணம் என்னென்ன? தண்ணீருடைய அவசியம் அதுதான். தண்ணீர் இல்லைன்னா உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் இல்லை. அதனால் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான திட்டமிடல் தான் திட்டங்கள் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த தண்ணீர் தேவை என்பது நீங்கள் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம சொல்லணும்.
இன்றைக்கி பூமிக்கடியில் இருக்கிற தண்ணி எடுக்கிறோம். இன்றைக்கி 10 அடியில் இருந்தது, 15 அடியில் போயிடுது. இப்போ கிட்டத்தட்ட 500 அடி, 600 அடி, 500 அடிலாம் போயிருக்கு. இந்த பூமிக்கடியில் சேமிக்கப்பட்ட தண்ணீர் என்பது நேற்றோ அதற்கு முந்தையோ இல்லை 15 காலம் 20 ஆண்டு காலமோ கிடையாது. 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேமிப்பிக்கப்பட்ட தண்ணீர். அதை தான் நம்முடைய அருமை தெரியாமல் நிறைய இறைச்சி வீணாகிட்டு இருக்கோம். இப்போ கூட மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. மாநில அரசாங்கம் கூட இந்த கடந்த கூட்டத்தொடரில் தண்ணீருக்கான மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் நிலத்தடி நீரை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடு விதிப்பதற்கும் மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அரசாணை வெளியே வரல. சமீபத்தில் கூட ஐநா சபையிலேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர் அவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நிலத்தடி நீர்மட்டம் திவாலாகி கொண்டிருக்கிறது. இதனால் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் உறிஞ்சப்படுவதால் வெற்றிடங்கள் உருவாகி எதிர்காலத்தில் இந்த நிலங்கள் சரிவு ஏற்பட்டு உள்வாங்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அவர்கள் சுட்டிக்காட்டிய இடங்களில் சென்னையும் இருக்கிறது என்பது தான் அதிர்ச்சிகரமான விஷயம். ஆக நம்ம எவ்வளவு தண்ணீரை உறிஞ்சுறோமோ அவ்வளவு தண்ணீருக்கும் அதிகமாக தண்ணீரை பூமிக்கடியிலே செயற்கை முறையில் செறிவூட்டக்கூடிய திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் வீடு கட்டுகிற பொழுது, கட்டியவர்கள் இருக்கிற பொழுதும் நீங்கள் நிலத்தடி நீரை சேமிப்பதற்கான கட்டமைப்புகள் வைக்க வேண்டும்னு ஒரு கட்டாயமாக்கப்பட வேண்டிய ஒரு திட்டத்தையே உருவாக்குனாங்க. ஆனால் அந்த திட்டம் மூலமாக தான் இப்போ ஓரளவுக்கு என்ன ஒரு வறட்சியாக இருந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? சமூக அக்கறை உள்ளவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ போர் போடுறாங்கன்னா பக்கத்தில் அந்த செயற்கை முறையில் செறிவூட்டக்கூடல் தான் இருக்குது. இந்த மத்திய அரசாங்கம் நிதி ஆதாரம்லாம் இருக்குது. இது அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. அந்த அடிப்படையில் தான் நம்ம பூமிக்கடியிலேருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறோம். ஆனால் தண்ணி ஒரு விற்பனை பொருளானது. நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், இப்போ இது தண்ணி தான் இருக்குது, நம்ம தண்ணியை குடிக்கிறோம், இது வேறு விஷயம். ஆனால் தண்ணியை பாட்டிலில் விற்கிறதுங்கிறது நாம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் காசுக்கு விற்கிறது மிகப்பெரிய அபாயகரமான விஷயம். அது நீங்கள் எவ்வளவு நாட்களுக்கு தண்ணியை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியும்? ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா தண்ணி தானாக கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கி அது நாகரிகமாக அந்த பாட்டிலை கையில் எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணீர் என்பது விற்பனைக்கான பொருளாக மாறியதால் எதிர்கால சந்ததியர்கள் மிகப்பெரிய பேராபத்தை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய மழைநீரை முழுமையாக பூமிக்கடியில் சேமிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசுகள் செய்ய வேண்டும். அதற்கான நிதி ஆதாரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதற்கான திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். இப்போ நீங்கள் தண்ணியை பற்றி பேசக்கூடிய சூழலில் தாழ்வான பகுதி, தண்ணியை தேங்கக்கூடிய பகுதி, மேற்கே பெய்யக்கூடிய மழை ஓடி வருகிற பொழுது அந்த பயணப்பாதையில் எவ்வளவு தண்ணி தேங்குமோ அந்த விஷயம்லாம் இருக்குது. ஆனால் நிலம் மேட்டுப்பாகான நிலப்பகுதிகளில் தண்ணி கொண்டு போகணும். அங்கேயும் வறட்சி நிலவுது. அது மாதிரி பகுதிகளுக்கான திட்டங்கள் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கள் தான். இது 60 ஆண்டு கால கனவு. இப்போ கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள்லாம் அங்கே தான் மழை பெய்யுது. ஆனால் தண்ணீர் சேமிப்பதற்கான கட்டமைப்பு வசதிகள் இல்லை. அந்த தண்ணீர் கீழே வரும்போது அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வரப்பட்டது. 60 ஆண்டு காலம் அந்த மக்களுடைய கனவு சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது கூட 1716 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு 1045 நீர்நிலை ஆதாரங்களை நிரப்புவதற்கு நீரேற்று திட்டம், மின்மோட்டார் மூலமாக தாழ்வான பகுதியிலிருந்து மேட்டு பகுதிகளுக்கு தண்ணீரை கொண்டு போய் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலை ஆதாரங்களில் தண்ணீரை சேமித்து பயன்பாட்டிற்காகவும் நிலத்தடி நீர்மட்டம் செறிவூட்டுவதற்காகவும் திட்டம் உருவாக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய திட்டம். இது எப்படி சார் அவர் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த தாழ்வான பகுதிகள்லேருந்து மேலேருந்து கீழே வர்றது அப்படிங்கிறது ஓகே, பட் இங்கேருந்து அங்கே அனுப்புறது அப்படிங்கிறது அது எப்படி அவருக்கு தோணியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் ஓடக்கூடிய மிகப்பெரிய நதிகள்லேயே வரலாற்று தொன்மையும் சிறப்பும் கொண்ட நதி காவிரி. இந்த காவிரியினுடைய வடக்கு பகுதியில் 22 நதிகள் இருக்குது, கிளை நதிகள். தெற்கே 36 நதிகள் இருக்குது. ஆனால் காவிரி மட்டுமே வறட்சி இல்லாத ஒரு மிகப்பெரிய நீண்ட நதிய பயணம் கொண்ட நதி. இன்றைக்கி அதில் கூட தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. அந்த காலகட்டத்தில் வயநாடு பகுதிகளில் கேரள மாநிலத்தில் பெய்யக்கூடிய மழை நீரும், கர்நாடகாவில் அபரிதமான பெய்யக்கூடிய மழை நீரும், அங்கே இருக்கக்கூடிய அணைகள் தேங்கி உபரிநீர் வெளியேடுகிற பொழுது பல ஆயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போயிருக்கு. நீங்கள் ஒரு சாதாரண தரவு என்னென்னா 1990லேருந்து 2026 வரையும் கிட்டத்தட்ட 1916 டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போயிருக்கு.
ஒரு மிகப்பெரிய இழப்பு அது. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, பல விவசாயிகள் மத்தியில் அது பெரிய விஷயம் அப்படின்னா, காவிரி ஆற்றுல இவ்வளோ தண்ணி வீணாக போய் கடலில் கலக்குது, இதை ஏன் வறட்சியான பகுதிகளுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி அந்த எண்ணம்லாம் வந்தது. அந்த அடிப்படையில் தான் காவிரி வைகை குண்டாறு திட்டம் உருவானது. அந்த அடிப்படையில் தான் சரபங்கா நதி திட்டம் உருவாகினது. 586 கோடியில் சரபங்கா நதி திட்டம் மேட்டூர் அணைகளுக்கு முன்னாடியே வரக்கூடிய தண்ணீரை அங்கே நீரூற்று திட்டம் மூலியமாக சரபங்கா நதி, வசிஷ்டா நதி, ஸ்வேதா நதி, வெள்ளாறு இந்த பகுதிகளெல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வறட்சியை போக்குவதற்காக, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக, அங்கே இருக்கிற நீர்நிலை ஆதாரங்களில் தண்ணீரை சேமிப்பதற்காக அந்த திட்டம் கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் உருவானது தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டமும். ஆக ஒரு தண்ணீர் தேவை அறிந்து, தண்ணீருடைய சேமிப்பு அறிந்து இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும், முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அங்கே தான் ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஒரு பகுதி வெள்ளம், ஒரு பகுதி வறட்சி. ஆக வெள்ளத்தை தவிர்க்க வேண்டுமானால் வெள்ளத்தில் ஏற்படுகிற உபரி நீரை வறட்சியான பகுதிகளில் கொண்டு சேர்ப்பது அவசியமான ஒன்று. அங்கேயே நிலத்தடி நீர்மட்டம் உயரணும், அங்கேயே தண்ணீர் தேவையை அறிந்து தண்ணீர் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை உருவாக்கணும். அந்த அடிப்படையில் உருவான திட்டம் தான் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கள் எல்லாம். ஸோ விவசாயம் தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் வந்து உண்மையிலேயே செயல்படுத்தப்பட்டு நிறைய பயனும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா விவசாயிகள்? நீங்கள் ஒவ்வொரு முறையும் மழை பெய்கிற போது ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா வயல் நிலங்கள் தாங்கும். ஆனால் பல கடைமடை மாவட்டங்களில் இப்போ இந்த நாகப்பட்டினம், திருவாரூர், விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்களில், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் வந்து 1076 கிலோமீட்டர் நீளம் கடற்கரையை கொண்ட 14 மாவட்டங்கள் இருக்குது. இந்த தாழ்வான பகுதிகள்லாம் இருக்குது. கடல் நீரே நிலப்பரங்களை ஊடுருவக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குது. இந்த பகுதிகள்லாம் மழை நீர் எளிதாக வடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வங்கக்கடலுடைய கடல் மட்டம் 11 மணி நேரம் உயர்ந்திருக்கும், ஒரு 13 மணி நேரம் தாழ்வு இருக்கும் 24 மணி நேரத்தில். அப்போ எப்பெல்லாம் கடல் மட்டம் உயர்கிறதோ அப்போ அந்த மழை நீர் எளிதாக வடியாது. அந்த காலகட்டத்தில் விளைநிலங்கள் பாதிக்கப்படும். அப்போலாம் நாங்கள் கேட்போம், பயிர் பாதிச்சிட்டு எங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு கேட்போம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் நிவாரணம் கேட்கிற பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் காலத்தில் அந்த நிவாரணத்திற்கான அளவுகோல் என்ன, அதற்கான அளவீடு எவ்வளவு பாதிக்கப்படாது என்பதற்கெல்லாம் தொடர்ந்து நிவாரணம் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து செயல்படக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டங்களும் முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுத்தப்பட்டது. ஆனால் விவசாயிகளுக்கு அந்த கஷ்டம் தெரியல. அதில் இன்னொரு கூடுதலான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். அது இயற்கையான நடந்தது. நீங்கள் 2004ஆம் ஆண்டு சுனாமி, ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய விஷயமே தெரியாது யாருக்கும். 175 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட பாதிப்பு அது சுனாமி. சுனாமி ஆகட்டும், வெள்ள பாதிப்பாகட்டும், ஜல் புயல், நீலம் புயல், தானே புயல் இதெல்லாம் ஆகட்டும், இது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிகழ்ந்தது. கஜா புயல், ஆமாம், கஜா புயல், ஒக்கி புயல் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள், இயற்கை பேரிடர் நிவாரண சம்பவங்கள் அனைத்துமே அது எளிதாக அவங்க கையாண்டாங்க. மத்திய அரசாங்கம் நிதி கேட்பாங்க, அப்போ கூட மத்திய அரசாங்கம் கொடுக்கல. தானே புயலில் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் 500 கோடி தான் மத்திய அரசாங்கம் கொடுத்தது. ஆனால் 1000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை அறிவித்து ஒரு 13 நாட்களில் கடலூர் மாவட்ட மக்களுடைய வாழ்வியல் நிலையை அசாதாரணமான சூழ்நிலையிலிருந்து சாதாரணமான சூழ்நிலைக்கு மாற்றிய பெருமை அதிமுக அரசாங்கம் உண்டு. இதே ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் அது ஒரு சம்பவங்கள் நடந்தது. ஆனால் விவசாயிகள் விரக்தியாக இருக்க காரணம் என்னென்னா, சமீபத்தில் கூட நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15-16 தேதிகளில் அபரிதமான மழை பொழிவு பல மாவட்டங்களில். அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் தித்துவா புயல். இதில் ஏற்பட்ட அபரிதமான மழை பொழிவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டது. அப்போ நாங்கள் எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு கேட்டோம். அதில் கோரிக்கை வைத்ததில் முன்னோடி விவசாயி நானே அந்த கோரிக்கை வைத்தேன். அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, அரசாங்கத்துக்கிட்ட தொலைக்காட்சிகள் வாயிலாக இந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கள் நிவாரணம் என்கிற பெயரில் அறிவிப்பது என்பது ஒரு ஏக்கருக்கு 2000-3000 என்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் தேசிய இயற்கை பேரிடர் நிவாரண நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகிற பயிர்களுக்கு 33% மேல் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில்
நீ தேசிய பேரிடர் நிவாரண நிதியகத்திலிருந்து தான் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்ன பிறகு இவங்க ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு என அரசாணை பிறப்பித்து 30 மாவட்டங்களுக்கு கிட்ட 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள். அது 96 கோடி ரூபாய் மாநில இயற்கை பேரிடர் நிவாரண நிதியகத்திலிருந்தும் 14 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து விடுவிக்கப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் நிதி வரலை, இப்போ வரையும் வரலை. கிட்டத்தட்ட அரசாணை வெளியிட்டு 45 நாட்களுக்கு மேலாகிறது, இன்னும் வரலை. இதனால தான் நாங்கள் விவசாயிகள் மீது ஒரு அரசாங்கம் காட்டுகிற அக்கறையினுடைய அளவுகோல் என்பதை எடுத்து காட்டுவதற்கு, வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு செயல்பாடுகளுக்கு ஒப்பீடாக நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. புரியுது. நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ டேட்டாஸ், இவ்வளவு இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாமே வந்து அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு. அது அவங்க கையாண்ட விதம் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே தெரியுது. எங்களுக்கே இது வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதுனால எனக்கு தெரியுது, ஆனால் வெளியில் இருக்க மக்கள் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா வருடம் மழை வரும், புயல் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஆனால் அந்த ஆட்சியாளர்கள் அதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக சேர்றது கிடையாது. குறிப்பாக விவசாயிகள் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் ஆகட்டும், நஷ்டங்கள் ஆகட்டும், அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் விவசாயங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். நீங்கள் ஒரு இருக்கிற உடையோடு நம்ம இருந்துடலாம், இருக்கிற இடத்தோடு இருந்துடலாம். வசதி வாய்ப்புகளை பொறுத்து தான் நம்முடைய உடை மாறுவது, இருக்க இடம் மாறுவது, அமைத்துக்கொள்வது எல்லாமே. ஆனால் உணவு இல்லாமல் எவ்வளோ நாள் இருப்பீங்க? எத்தனை வேலை இருக்க முடியும்? தண்ணீர் இல்லாமல் எத்தனை வேலை இருக்க முடியும்? அந்த உணவு நம்முடைய சுவைக்கு ஏற்ற வகையில் நாம் தயாரிக்கிறோம். ஆனால் அடுத்த விஷயம், அந்த உணவினுடைய உண்மைத்தன்மை இருக்கணும். அதனால தான் விவசாயம் நெகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பணி அது. இப்போ நாங்கள்லாம் காலையில் ஒவ்வொரு விவசாயிகளும் பயிர் வைக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த வயலை போய் பயிரை பார்த்தா தான் சந்தோஷம். எவ்வளவு காரணத்தால் வெளியூர் போனால் கூட உடனடியாக அந்த வயலை போய் பார்த்து பயிரை பார்த்தா தான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது ஆத்ம திருப்தி. காரணம் என்னென்னா, நமக்கு தேவையான உணவுன்னு இல்லை, யாருக்கோ நாம் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு போகுது. இந்தியாவை பொறுத்தளவு 2174 வகையான வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 886 உணவு வகைகள் நாம் உட்கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம், பயிர் வகைகள்னு சொல்கிறோம், பழங்கள்னு சொல்கிறோம், காய்கறிகள்னு சொல்கிறோம், நெல், கரும்பு, இது எல்லாமே இருக்குது அடக்கம். இதில் குறிப்பாக நம்ம நெல்லுக்கு மட்டும் ஏன் அந்த முக்கியத்துவம் அப்படின்னா, இப்போ அரிசி தான் பிரதான உணவு. அதனால் பெரும்பாலும் அரிசியை சாப்பிட்றதால அந்த அரிசிக்கான முக்கியத்துவம், மகத்துவம் எல்லாமே இருக்குது. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் எங்களே கேட்பாங்க, நீங்கள் அரிசியே நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, அரிசியே பயிரிடுறீங்களே, வெள்ளம் வறட்சி வந்ததுன்னா பாதிப்புன்னு சொல்கிறீங்களே, இது ஏன் நீங்கள் நெல்லை மட்டுமே பயிரிடுறீங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்கள்கிட்ட காசு இருந்தால் ஆட்டுக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா சிக்கன் கோழிக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். சரி, அதுக்கும் காசு இல்லை அப்படின்னா கடல்லேருந்து வர மீன் கொஞ்சம் 100 ரூபா 50 ரூபாய்க்கு கிடைக்கும், அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்ருவோம். சரி, அதுக்கும் காசு இல்லை அப்படின்னா வீட்டில் பருப்பு இருக்கும், அதை சாம்பார் வச்சு சாப்பிட்டுடலாம். சரி, பருப்புக்கு வழி இல்லை, மிளகாத்தூள் இருக்கும், புளி இருக்கும், புளிக்குழம்பு சாப்பிட்ருவோம். சரி, மிளகாத்தூளுக்கும் வழி இல்லை, ரசம் இருக்கும், ரசம் வச்சு ரசத்தை சாப்பிட்றலாம் புளியை வச்சு. இது எதுவுமே இல்லைங்க. சரி, மாடு இருக்குது, பால் இருக்குது, பால் ஊற்றி சாப்பிட்டுடலாம். சரி, பால் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா தயிர் இருக்கும், மோர் இருக்குது, அதை ஊற்றி சாப்பிட்டுடலாம். சரி, இதுவும் இல்லைங்க, ஒரு பச்சை மிளகாவும் வெங்காயமும் தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுடலாம். இதுக்கு எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் எங்கள்கிட்ட அரிசி இருக்குது. ஆனால் அந்த அரிசியும் இல்லைன்னா நிலைமை என்னங்கிறது. அதனால தான் நாங்கள் பல விவசாயிகள் அரிசியை விட்டு வெளியேறாமல் நெல்லை உற்பத்தி செய்து அதை அரிசியாக்கி இந்த நம்முடைய மண்ணில் உள்ள மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தையும் பசியை போக்குவதற்கும் ஒரு ஆத்மார்த்தமாக உணர்வுபூர்வமாக இயற்கையோடு போராடி சவால்களை சந்தித்து தொடர்ந்து உழவு செய்து கொண்டிருக்கு. ரவீந்திரன் சார், இன்றைக்கி வந்து ரேண்டமாக நம்ம இந்த பேச்சை ஆரம்பித்தோம் விவசாயம் அப்படின்னு. விவசாயம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி சொல்லும்போது வந்து புதுசாக இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி மக்களுக்கும் இது போய் சேரும் அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி எங்களோட பாட்காஸ்ட் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த அரிய கருத்துக்களை உங்களோடு பதிவு செய்வதற்கு, கருத்து பரிமாற்றத்திற்கு வாய்ப்பை உருவாக்கிய உங்களுக்கும் விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கொரோனாவில் கஷ்டப்பட்டோம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடே இருக்காது சார் எங்களெல்லாம். அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பீடியாட்ரிக் செக்யூரிட்டி தான். அங்கே அவங்க நின்னா தான் அவங்களுக்கு 9,000 சம்பளம். கொரோனா டைம்லேயும் கொரோனா வார்டில் எங்கள் அம்மா வேலை செஞ்சுருக்காங்க.